Hi students, welcome to our channel. இன்னைக்கு 9th standard மேக்ஸில் சாப்டர் 7 எக்ஸாம்பிள் 7.13னும் வேல்யூம் ஆஃப் அ கியூபும் பார்க்க போகிறோம். ஓகேவா? வேல்யூம் ஆஃப் அ கியூபாய்டு பார்த்தோம் இது வரைக்கும். கியூபாய்டு அப்படின்னாலே 3 டேர்ம்ஸ் வரும். ஸோ ஹைட்டு எல்லாமே வரக்கூடியது. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லென்த் வேறு, பிரெத்து வேறு, ஹைட் வேறையாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது கியூபாய்டு. இப்போ தானே படித்தோம் V is equal to L into B into H அப்படிங்கிறது கியூபாய்டுடைய ஃபார்முலா. ஓகேவா? ஸோ கியூபோடைய ஃபார்முலா அப்படின்னா கியூப்னாலே எல்லா சைடுமே சேமாக தான் இருக்கும். கியூப்னா என்னது நமக்கு, அதாவது ஒரு ஸ்கொயருடைய இன்னொரு, அதாவது 3D இருக்குல்ல, ஸ்கொயர் இருக்கும், அதோடைய ஸ்கொயருடைய 3D இமேஜ் தான் நமக்கு என்ன அப்படின்னா கியூப். கியூப்ல எல்லா சைடுமே நமக்கு என்ன இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ அதை 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணுவோம், A இன்ட்டு A இன்ட்டு A, A இன்ட்டு A இன்ட்டு ஏன்னா A கியூப். இங்கே கியூபாய்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மாறி மாறி இருந்துச்சு. ஸோ அதை 3 மல்டிப்ளை பண்ணி போட்டோம். அப்போ வேல்யூம் அப்படின்னாலே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் மல்டிப்ளை போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூபுக்கு எல்லாம் சேமாக இருக்கனால A கியூப், இதுக்கு மாறி மாறி இருக்கனால L இன்ட்டு B இன்ட்டு H. ஓகேவா? ஸோ 7.13ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூம் ஆஃப் கியூப் whose side is 10 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ given that, so side A is equal to 10 cm, வேல்யூம் ஆஃப் த கியூபாய்டு உடைய ஃபார்முலா என்ன, கியூப் உடைய ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம் A கியூப். ஓகேவா? ஸோ வேல்யூம் ஆஃப் கியூப் V is equal to A கியூப். ஸோ A கியூப்னா 10 into 10 into 10. 10 நம்ம 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 1000 சென்டிமீட்டர் கியூப். கன்ஃபார்மாக இந்த சென்டிமீட்டர் கியூப் போடணும். ஓகேவா? ஸோ அப்போ வேல்யூம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப் போடணும், ஏரியா கேட்டிருந்தாங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.